இது என்னையா நடுவில் பயமுறுத்து. சாரி இல்ல ஒரு மைக் இருந்தா பரவாயில்ல, 2-3 மைக் இருக்கா, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆளுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சார். மேடம் மேடம் இப்போ நீங்க தான் சொல்லுங்க, ஜாலியா இருக்குது. கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விடுறியா? எனக்கு இந்த கொளுத்தல அதே ஆடுகளை நடந்தது இல்லையா, ஆடுகளத்தை இன்னொரு வெர்ஷன் இது இல்லம்மா. காலையில குட் மார்னிங் சொல்லி ஒருத்தர் நமக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு அவர் நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த கழுதையும் நமக்கு அனுப்பலாம். இது கூட தெரியாமல் ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் இவ்வளோ நாள் இருந்துருக்காரு. அது இல்லை, அப்படி ஒரு பைத்தியம் அனுப்பிச்சுன்னா அது பைத்தியம்னு தெரிஞ்ச பிறகும் அதை ஏன் பிளாக் பண்ணலன்றத என்னோட கேள்வி. இல்லை நாங்கள் அப்படி பார்த்தா வாட்ஸ்அப்பில் நாங்கள் செய்கிற ஒரே வேலை பிளாக் பண்ணுறதா மாத்திரம்தான் இருக்கும். எல்லாத்தையும் விட பிரச்சனை சார், ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஒரு ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க. அந்த தொல்லையை தாங்கவே முடியல சார். அதில் இளைஞர்கள்லாம் இருக்கணும்னு வேற பெரியவங்க வற்புறுத்துறாங்க. இல்லை ஏதோ ஒரு ஆண்டி தன்னுடைய பொண்ணு நளினி எல்கேஜியில் ஆடின ஒரு டான்ஸை பற்றி ஒரு பிக்சரை போஸ்ட் பண்ணி எல்லாரும் லைக் பண்ணியே ஆகணும்னு வேற கம்பல் பண்ணுது. எங்களால் முடியல சார். இது வாட்ஸ்அப் என்பது நவீன சாதனங்களில் நம்முடைய அறிவை வளர்ப்பதற்காக எதையும் செய்யவில்லை, தேவையில்லாத தொடர்புகளை வளர்த்து கொண்டிருக்கிறது. நவீன சாதனங்கள்ல அறிவை வளர்த்து கொள்வதற்கு வேற எவ்வளோ இருக்கு. நீங்க வாட்ஸ்அப் இல்லாமல் அதில் போகலாம். எனவே வாட்ஸ்அப் பயனற்றதுன்றது தான் என்னுடைய கருத்து. இது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா வேற நிகழ்ச்சியே நடக்காது. அதனால ஐயா தீர்ப்பு சொல்லிட்டு ஐயாட்ட கொடுத்துடலாம். அவங்கவுங்க விருப்பப்படி ஐயா தீர்ப்பு என்னன்றதை கேட்டுருவோம். என்னுடைய வீட்டுக்குள்ளே எதிர்பாராதபடி பல பேர் உள்ள நுழையிறாங்க இல்லையா, அதில் அனுமதி நான் கொடுத்துருக்கேனா கொடுக்கலையான்றது இப்போ 2 பேருமே அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அது உள்ள செய்தி விழுது. அது தேவைப்பட்டால் வைத்துக்கொள்ளலாம், தேவையில்லை என்றால் தள்ளிடலாம். இது என்னையா நடுவில் பயமுறுத்து. சாரி இல்ல ஒரு மைக் இருந்தா பரவாயில்ல, 2-3 மைக் இருக்கா, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆளுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சார். மேடம் மேடம் இப்போ நீங்க தான் சொல்லுங்க, ஜாலியா இருக்குது. கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விடுறியா? எனக்கு இந்த கொளுத்தல அதே ஆடுகளை நடந்தது இல்லையா, ஆடுகளத்தை இன்னொரு வெர்ஷன் இது இல்லம்மா. காலையில குட் மார்னிங் சொல்லி ஒருத்தர் நமக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு அவர் நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த கழுதையும் நமக்கு அனுப்பலாம். இது கூட தெரியாமல் ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் இவ்வளோ நாள் இருந்துருக்காரு. அது இல்லை, அப்படி ஒரு பைத்தியம் அனுப்பிச்சுன்னா அது பைத்தியம்னு தெரிஞ்ச பிறகும் அதை ஏன் பிளாக் பண்ணலன்றத என்னோட கேள்வி. இல்லை நாங்கள் அப்படி பார்த்தா வாட்ஸ்அப்பில் நாங்கள் செய்கிற ஒரே வேலை பிளாக் பண்ணுறதா மாத்திரம்தான் இருக்கும். எல்லாத்தையும் விட பிரச்சனை சார், ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஒரு ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க. அந்த தொல்லையை தாங்கவே முடியல சார். அதில் இளைஞர்கள்லாம் இருக்கணும்னு வேற பெரியவங்க வற்புறுத்துறாங்க. இல்லை ஏதோ ஒரு ஆண்டி தன்னுடைய பொண்ணு நளினி எல்கேஜியில் ஆடின ஒரு டான்ஸை பற்றி ஒரு பிக்சரை போஸ்ட் பண்ணி எல்லாரும் லைக் பண்ணியே ஆகணும்னு வேற கம்பல் பண்ணுது. எங்களால் முடியல சார். இது வாட்ஸ்அப் என்பது நவீன சாதனங்களில் நம்முடைய அறிவை வளர்ப்பதற்காக எதையும் செய்யவில்லை, தேவையில்லாத தொடர்புகளை வளர்த்து கொண்டிருக்கிறது. நவீன சாதனங்கள்ல அறிவை வளர்த்து கொள்வதற்கு வேற எவ்வளோ இருக்கு. நீங்க வாட்ஸ்அப் இல்லாமல் அதில் போகலாம். எனவே வாட்ஸ்அப் பயனற்றதுன்றது தான் என்னுடைய கருத்து. இது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா வேற நிகழ்ச்சியே நடக்காது. அதனால ஐயா தீர்ப்பு சொல்லிட்டு ஐயாட்ட கொடுத்துடலாம். அவங்கவுங்க விருப்பப்படி ஐயா தீர்ப்பு என்னன்றதை கேட்டுருவோம். என்னுடைய வீட்டுக்குள்ளே எதிர்பாராதபடி பல பேர் உள்ள நுழையிறாங்க இல்லையா, அதில் அனுமதி நான் கொடுத்துருக்கேனா கொடுக்கலையான்றது இப்போ 2 பேருமே அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அது உள்ள செய்தி விழுது. அது தேவைப்பட்டால் வைத்துக்கொள்ளலாம், தேவையில்லை என்றால் தள்ளிடலாம்.